ஹலோ விவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூந்தி லட்டு. இது எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம கடைகளில் தான் வாங்கியிருப்போம். குறைவான பொருட்களை வச்சு வீட்லயே இது ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். ஒரு கப்பு மாவு வச்சு 1 கிலோ அளவுக்கு நமக்கு லட்டு கிடைக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது 250 கிராம் இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்தில் அதை கலந்துக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்போ பூந்தி நமக்கு ஷேப் வராது, ஒரு மாதிரி அமுங்கின மாதிரி ஆகிடும். நல்லா முத்து முத்தாக வரணும்னா இது போல் தோசை மாவு பதத்தில் நல்லா கலந்து எடுத்துக்கணும். பாருங்க, கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இது போல் கலந்துக்கோங்க. நம்ம கலந்தெடுத்த மாவு இது போல் இருக்கணும். இதை பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இது போல் ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு நம்ம கலந்து வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு சின்ன கரண்டி அளவு எடுத்துக்கலாம். இதில் ஊற்றிட்டு லைட்டாக இது போல் தேய்ச்சி விட்டிங்கன்னா அழகாக முத்து முத்தாக விடும். அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மேலே மேலே ஒட்டிக்கிட்டு வரும், தனித்தனியாக இருக்காது. இப்போது இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் பொரிக்கக்கூடாது. இது சேர்த்து நல்லா பொரிஞ்சு மேலே மிதந்து வரும். அப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்னு அப்பப்போ மாற்றி வச்சுக்கோங்க. இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடுறேன். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம மாவை எண்ணெயில் சேர்க்கும்போது ஜல்லிக்கரண்டியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தொடச்சிட்டு செய்யுங்க. அப்போ தான் நம்மளோட பூந்திலாம் முத்து முத்தாக வரும். இது போலவே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். பூந்தி பொரிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. நான் செய்கிற மெத்தடில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இப்போ பாருங்கள், மீதி இருக்கிற எல்லாமே பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நம்ம அப்படியே உருண்டை பிடிக்கும்போது உருண்டை பிடிக்க வராது. இதுலேருந்து ஒரு கப்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 20 செகண்டு ஓட்டி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்செடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும். இதையும் இந்த பூந்தி கூடவே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போது இதுக்கு பாகு காய்ச்சணும். நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சு வருது. இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. வேணான்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது சேர்க்கும்போது நம்ம பேக்கரியில் கிடைக்கிறது போலவே இருக்கும். அதனால தான் இதில் ஒரு பிஞ்சளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது சர்க்கரை பாகு நல்லா திக்காகி வந்துருச்சு. இதை இது போல் தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி மாதிரி வரும். இப்போது இது சரியான பதம். இதை இறக்கி வச்சிடலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொரிச்சு வச்ச பூந்தியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. சர்க்கரைப்பாகை நல்லா இழுத்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருந்த சர்க்கரைப்பாகு சரியாக இருந்தது. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இப்போது இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. இது நல்லா சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக செவர விட்டு காஞ்ச திராட்சையும் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது பூந்தி கூடவே இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும். இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தொட்டுட்டு இது போல் உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க.
இதை ஆற விடும்போது உதிர்ந்து விழுந்துடும். அதனால் கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூடு இருக்கும்போதே இது போல் உருண்டை பிடிச்சிக்கலாம். அழகாக உருண்டை பிடிக்க வருது. இப்போ நம்மளோட பூந்தி லட்டெல்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே பேக்கரியில் கிடைக்கிறது போலவே இருக்குது. உடச்சி காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு இது போல் செய்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு பூந்தி லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.